ராமஜெயம் கொலை வழக்கு கன்னித்தீவு கதையாக நீண்டதுதான் மிச்சம். 8 நீதிபதிகள், 21 விசாரணை, 177 சாட்சியங்களிடம் விசாரணை, 13 ரகசிய அறிக்கைகள் தாக்கல் என விசாரணை கடந்தும் கடுகளவும் முன்னேற்றம் கூட கொலையாளியை நெருங்குவதில் காவல்துறையால் முடியவில்லை. குற்றவாளிகளை நெருங்கிவிட்டோம், ஓரிரு நாளில் பிடித்து விடுவோம், முக்கிய தகவல் கிடைத்துள்ளது என தமிழக போலீசார் நீதிமன்றத்தில் கூற, இதுதான் கடைசி என ஒவ்வொரு முறையும் எச்சரித்து நீதிபதிகள் அவகாசம் வழங்கிக் கொண்டே இருந்தனர். இந்த நிலையில்தான் தனது கணவர் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ராமஜெயத்தின் மனைவி லதா 2014 டிசம்பரில் உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி நாகமுத்து, விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லை, நேரம்தான் விரயமாகியுள்ளது, இதனால் சிபிஐக்கு வழக்கு மாற்றப்படுகிறது என்று உத்தரவிட்டார். 2014ஆம் ஆண்டு திருச்சியில் நடந்த திமுக மாநாட்டில் ராமஜெயம் நினைவாக 90 அடிக்கு கொடிக்கம்பம் நடப்பட்டது. ராமஜெயம் சிலையை திருச்சியில் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். நேரடி அரசியலில் இல்லாத ராமஜெயத்திற்கு இறந்த பிறகும் இத்தகைய செல்வாக்குகள், மரியாதைகள் இருந்தாலும் கொலையாளியை கண்டுபிடிக்க முடியவில்லையே என்பதுதான் திமுகவினரின் ஆதங்கமாக உள்ளது.